விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றம் வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. நாடாளுமன்ற மக்களவை கூட்டம் வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரங்கள். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தல் முடிவடைந்து முடிவுகள் வெளியான பிறகு முதல் கூட்டத்தொடராக மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. வரும் ஜூன் 24ஆம் தேதி அன்று இந்த கூட்டத்தொடர் தொடங்கும் என புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். முன்பு இணையமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜுவுக்கு தற்போது பதவி உயர்வு அளிக்கப்பட்டு கேபினெட் அந்தஸ்துடன் அவருக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் அளித்துள்ள தகவல்படி 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளிலே புதிய மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். பின்னர் 26ஆம் தேதியன்று சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அதன் பிறகு 27 இரண்டு அவைகளும் தனித்தனியே அமர்வுகளை நடத்தும். அதாவது மாநிலங்களவையின் 264வது கூட்டத்தொடர் 27ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. இரண்டு அவைகளும் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 3ஆம் தேதி வரை செயல்படும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மத்திய அமைச்சரவை முடிவுப்படி கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையாகும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்துவது மற்றும் அதற்கான தேதிகள் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே இடைக்கால சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடைக்கால சபாநாயகர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பிறகு நிரந்தர சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு தொடரிலே உரையாற்றுவார். இது மைய மண்டபத்திலே நடைபெறும். மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளின் உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். அதன் பிறகு 27ஆம் தேதி முதல் மக்களவை தனியாகவும் மாநிலங்களவை தனியாகவும் தங்களுடைய அமர்வுகளை வழக்கம் போல நடத்தும். இந்த கூட்டத்தொடர் புதிய அரசின் கொள்கைகளை அறிவிக்கும் விதமாக இருக்கும் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மக்களவை ஜூன் 24ஆம் தேதி கூடுகிறது. மாநிலங்களவை ஜூன் 27ஆம் தேதி கூடுகிறது. இரண்டுமே ஜூலை 3 வரை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.